காஞ்சிபுரத்தில் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் அருந்தி 59 நபர்கள் இறந்த நிலையில் தேமுதிக சார்பில் திமுக ஆட்சி பதவி விலகவும் சிபிஐ விசாரணை வேண்டுமென கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட தேமுதிக சார்பில் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே திமுக அரசை கண்டித்து கள்ளச்சாராயம் உயிரிழந்தது தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர மாவட்ட செயலாளர் ஏகாம்பரம், புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கேப்டன் மன்ற செயலாளர் அன்பு செல்வராஜ் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் உரையாற்றினார். இதில் மாவட்ட நிர்வாகிகள் லோகநாதன், இளையராஜா, ஆனந்தன், லட்சுமி, மாரிமுத்து, கிழக்கு பகுதி இணை செயலாளர் வெங்கடேசன், ஜி.கே. வெங்கடேசன், பிரபாகரன், மணிவண்ணன், குமார், ஜெயக்குமார், ஒன்றிய நிர்வாகிகள் கன்னியப்பன், ராமலிங்கம், கிருபாகரன், பன்னீர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் தேமுதிகவினர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் கள்ளச்சாராய விவகாரத்தில் கண்டுகொள்ளாத திமுக அரசை பதவி விலக கோரியும், விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து கண்டன கோஷம் எழுப்பினர். கண்டிக்கின்றோம். மக்களை பலிகடா செய்த கட்டுப்படுத்த இந்த கண்டன உரையை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களுடைய காலத்தில் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நம்முடைய இப்பொழுது முதல்வர் செய்துள்ளார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சி திறமை எப்படி உள்ளது என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழகம் முழுவதும் அனைத்து இடத்திலும் கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது. இன்று இந்த சம்பவம் ஏற்பட்டதற்கு முழு பொறுப்பு தாங்கள் தான் ஏற்க வேண்டும். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கியது போல ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் என்று கூறி ஏழை எளிய மக்களின் வாயை அடைப்பது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. இவ்வளவு தூரம் எல்லாருமே நின்று இன்னைக்கு மக்களுக்கான ஒரு சமூக பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த சமூக பொறுப்பு நம்ம வலியுறுத்துறோம். ஆனா உண்மையிலே யாருக்கு இருக்கணும் அப்படின்னா ஆளுங்கட்சியினருக்கு சமூக பொறுப்பு இருக்கணும். ஆனா பொறுப்பு அப்படின்னால என்னன்னு தெரியாது. அப்புறம் கருணாநிதி அவர்கள் காலகட்டத்தில இருந்து ஒழிச்சிருக்கணும்னா எவ்வளவு ஒழிச்சிருக்கலாம். என்ன கேட்டா அவருக்கு பேனா சின்ன வைக்கிறதுக்கு பதில் சாராய பாட்டில் சின்ன வச்சா ரொம்ப அருமையா இருக்கும். அவருக்கு நாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்க வேணா என்ன பண்றோம், நிதி உதவி கொடுக்குறோம். ஆனா சாராய பாட்டிலுக்கு நிதி உதவி அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒழிச்சிருக்கணும்னா என்னைக்கே ஒழிச்சிருக்கணும். ஏன்னா அத அன்னைக்கே மக்களுக்கான வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. மக்களுக்கான வாக்குறுதி கொடுக்காம இருந்தா பரவாயில்ல, மக்களுக்கான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த லெவல்ல வந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கு நாட்டு மக்கள்லாம் இன்னைக்கு உண்மையிலே சொல்ற கேட்டுக்கங்க, இனிமே வறுமையில வாழ்றவங்க யாருமே வந்துட்டு போய் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்சி இருந்தா உங்களோட பொறுப்பு இன்னும் கொஞ்சம் நாள்ல போயிடும். அதை எதுக்காக மாசம் மாசம் பிரீமியம் கட்டிக்கிட்டு போய் கள்ளச்சாரம் கொடுத்து செத்து போறோம், அவனுக்கு 10 லட்சம் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு அதங்க மீன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதங்க சோசியல் மீடியா நடந்துகிட்டு இருக்கு. திட்டா பையனை திட்டுற மாதிரி ஒரு மீன்ஸ் போட்டிருக்காங்க. நீ எல்லாம் இருக்கு நல்லச்சாராயம் குடிச்சிட்டு கொஞ்சம் கள்ளச்சாராயம் குடிக்க கூடாதா அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு மீன்ஸ் போடுற லெவல்ல இன்னைக்கு தாலி இருக்கும் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சி எதுக்கு? இந்த ஆட்சி இருந்து என்ன பயன்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எல்லா விதமான சமூக பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இருப்பது என்ன அப்படின்னா திராவிட ஆட்சி தான். வேற யாருமே கிடையாது. திராவிட